நான் கேட்கிறேன், என்ன குறை செய்தோம்? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது குறை வச்சோமா? 5 ஆண்டு காலம் தளபதியுடைய ஆட்சி நடந்தது. தளபதியுடைய ஆட்சியில் எங்காவது ஒரு குறை நடந்ததா? குறை உண்டு என்று சொன்னால் இன்றைக்கு கூட அந்த தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தோல்வியை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் மக்கள். ஏன் தந்தார்கள், எதற்கு தந்தார்கள் என்று இன்று வரை யாருக்கும் விடை காண முடியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. செல்வேந்திரன் வந்த உடனே கேட்டேன், தம்பி ஏன்பா தோத்தோம்? அதுதான் எனக்கும் தெரியல. உனக்கு தான் எல்லாம் தெரியும், ஏன்பா எனக்கும் தெரியல? இப்போ எதுக்கு பேச வந்தபடி இறங்கி போயிட்டே இரு. உனக்கு ஒன்றும் தெரியல, இந்த மேடையில் என்ன பேச போற நீ? தாங்க. ஆகவே இப்பவே எல்லாம் திங்க் பண்ணி யோசனை பண்ணி பேசுறதுக்கு ஆரம்பிங்க. அந்த அளவுக்கு புத்திசாலிகள் நிறைந்த தாம்பரம். இந்த தாம்பரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர் வீட்டை ஒரு ஓட்டாவது போட்டிருக்காங்க. இது ஏன் போட்டாங்க? எனக்கு எவ்வளவு போட்டாங்க ஓட்டு? ராஜா எவ்வளவு பேரு? 86,000 ஓட்டு பிளஸ் லீடிங். எதிர்கட்சிக்காரரை விட 86,000 ஓட்டு. ஒவ்வொரு தொகுதியிலும் 6 தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஓட்டு அதிகமாக வாக்களித்தார்கள். அதிகமாக புத்திசாலிகள் நிறைந்த பகுதி நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. இந்த புத்திசாலிகள் நிறைந்த தொகுதி எல்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம எல்லாமே கரெக்டா திங்க் பண்ணி யோசனை பண்ணி ஓட்டு போடுறவங்க ஏன் தப்பு பண்ணாங்க? நான் தப்புன்னு சொல்றது கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக போட்டீங்க. என்ன காரணம் அது? குழந்தைகள் சொன்னது, நான் செல்லமா வளர்க்குற குழந்தை பேரன் சொன்னா பேத்தி சொன்னா அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.